ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது ரைஸோட சேர்த்துக்கலாம். அதே டைமில் தோசை சுட்டிங்க அப்படின்னா தோசைக்கு மேலே கொஞ்சம் பச்சையாட்ட ஆனியன் கட் பண்ணி போட்டு இந்த சிக்கனை மேலே பரப்பி அட்டகாசமான ஒரு சிக்கன் தோசை கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்துக்கிறேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், நல்ல மிளகு 1 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு நறுக்குன ஒரு 5 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி உள்ளால சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஸ்கூப் பண்ணி போட்டு மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுருங்க. ஒரு ஆனியனை ஃப்ரை பண்ணி சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு பொரியட்டும். நறுக்குன இஞ்சி, கருவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்குன தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. அப்புறம் தேங்காயோட வாசம் நல்லா இருக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் நீக்கி விட்டுடுங்க. 3/4 டீஸ்பூன் வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுபடட்டும். நறுக்குன ஒரு தக்காளி, மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்து மசாலாவோட சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கண்டா. நம்ம விட்டுருக்க எண்ணெயிலேருந்து அது குக் ஆகி வரணும். ஃபைனலாக மல்லித்தலை தூவிடலாம்.